அந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல வந்துட்டு ஞானசேகரன் மட்டும் குற்றவாளின்னு தீர்ப்பு வந்திருக்கு சார். இது எப்படி சார் பாக்குறீங்க? முதல்ல இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்க தீர்ப்பு. திமுக ஆட்சியில மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பல சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம். அந்த சம்பவங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தவறான முன்னுதாரணமான இந்த சம்பவம் தான் பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக சம்பவம். அதை ஒரு எஃப்ஐஆர் கூட சரியா போடாம மூடி மறைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை பண்ணாங்க. எடப்பாடியார் அதை வெளியே கொண்டு குரல் கொடுத்து அவர் அதுக்கான போராட்டங்கள்லாம் அறிவித்து அந்த விஷயம் இன்னைக்கு வெளியே கையில் எடுக்கப்பட்டிருக்கு. இது எடப்பாடியாரின் குரலுக்கும் அந்த பெண்ணுக்கு நடந்த அநீதிக்கும் கிடைத்த வெற்றியா நான் பாக்குறேன். குற்றப்பத்திரிகையின் ஆவணங்கள் மூலமா இந்த தீர்ப்பு அனைத்து பிரிவுகள்லயுமே குற்றவாளின்னு அறிவிச்சிருக்கிறதா தீர்ப்பு வந்திருக்கு. இது வரவேற்கத்தக்க தீர்ப்பு. பட் இருந்தாலும் யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்குமே பதில் சொல்லாம இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஞானசேகரையே முதல்ல என்ன சொன்னாங்கன்னா எங்க கட்சிக்காரரே இல்லைன்னு சொன்னாங்க, உறுப்பினரே இல்லைனாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியும் நாங்க. அப்புறம் மத்திய சுகாதாரத்துக்கு சுப்பிரமணியம் அவரோட சாப்பிட்டது, அவரோட இருந்தது, அந்த போட்டோஸ் அது இதெல்லாம் வந்தோடனே அவர் ஒரு அபிமானி அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்திலேயே முதல்வர் சொல்லியிருக்காரு. இப்ப அதுக்கப்புறம் அந்த சுப்பிரமணியம் அவரும் இதை பத்தி எதுவுமே பேசல. ஏன்னா ஒருத்தங்க கூட அத்தனை போட்டோஸ் இருக்குது, உணவு இருந்திருக்காங்க, கூட இருந்திருக்காங்க. அப்ப அந்த யார் அந்த சார் அப்படிங்கறதுக்கான பதிலை பெற்று தர வேண்டியதும் மிக மிக அவசியம். இது முதல் கட்ட வெற்றியா பாக்குறேன். அந்த பெண்ணுக்கு கிடைச்சிருக்கு. பட் இந்த மாதிரி இது எந்த பெண்களுக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னா எடப்பாடியார் அவர்கள் சொன்னது மாதிரி யார் அந்த சார் அப்படிங்கறத உடனடியாக அதையும் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கறது அதுதான் முழுமையான வெற்றியா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி யார் அந்த சான்றது இது வரைக்கும் சேர்க்கப்படல. அந்த வழக்கிலையுமே யாரையும் சேர்க்கப்படாத ஒரு சூழல் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது திமுக அந்த வழக்கை முறையா விசாரிக்க நினைக்கிறீங்களா? இல்ல யாரையா காப்பாற்றுவதற்கு நிறைய விஷயங்களை முறையா விசாரிச்சிருக்காங்க. ஏன்னா முறையா விசாரிச்சிருந்தாலே இந்த வழக்கு எடப்பாடியார் குரல் கொடுத்து போராடாமே அது வெளியே வந்திருக்குமே. இவர் ஞானசேகரனை காப்பாத்துறதுக்கு தானே முதல்ல விட்டுட்டாங்களே வெளியில. அதுக்கப்புறமா எதிர்கட்சியா பிரதான எதிர்கட்சியா பலத்த குரலா எடப்பாடியார கொடுத்ததுக்கு அப்புறம் தானே இது எல்லாமே நடந்தது. உள்ள போகும்போது அந்த சட்டமன்றத்துக்கே பாத்தீங்கன்னா பேட்ச் முதற்கொண்டு எல்லாம் போட்டு போய் எதிர்ப்பு தெரிவிச்சு, திருப்பு சட்டை போட்டு எதிர்ப்பு தெரிவிச்சு இதுக்கு குரல் நடத்த வேண்டி வந்திருக்கு. இல்லைன்னா இந்த ஞானசேகரன் அவரு இன்னைக்கு வீதிகள்ல சென்னைகள்ல சார் இப்ப இந்த வழக்கை இப்ப திமுக சரியா விசாரிக்கின்ற போது இந்த வழக்கை அடுத்த கட்ட விசாரணையா ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர் சிபிஐ விசாரணை கேட்டிருந்தாரு. இப்ப அப்படி போவது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பா அப்படி பண்ணணும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி வழக்குல கூட சிபிஐக்கு அப்ப முதலமைச்சரா இருந்தப்ப அப்பவே எதிர்கட்சி அப்பவே முதலமைச்சர் அந்த எடப்பாடியார் அவர்கள் இன்றைய எதிர்கட்சி தலைவர் மாற்றினாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. இன்னைக்கு திமுக அதுக்கேற்ற நாங்க தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுவுமே இல்ல. திமுக ஆட்சியில நடந்த இந்த வழக்கை இவங்க சிபிஐக்கு இன்னைக்கு மாத்திருக்காங்களான்னா இல்ல. இதே மாதிரிதான் அண்ணா நகர்லயே ஒரு பிரச்சனை நடந்தது. அதையும் சிபிஐக்கு மாத்தவும் போகும்போது இவங்க தரப்புல சிபிஐக்கு மாத்த வேண்டாம்னு தான் சொன்னாங்க. சோ அதனால எதிர்கட்சியா இருக்கும் போது மட்டும் எதுனாலும் சிபிஐக்கு மாத்தணுங்கிறதும் ஆளுங்கட்சி ஆனோம்னா வேண்டாங்கிறதும் திமுகவின் இரட்டை வெளிப்பாடை தான் காமிக்குது. இதுக்கு முன்னாடியே எடப்பாடியார் முதல்வரா இருந்தப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் எது வந்தாலும் உடனடியா சிபிஐக்கு மாத்தி தீர்ப்பை இன்னைக்கு வாங்கி கொடுத்திருக்கிறாரு. பட் இதை சிபிஐக்கு மாற்ற வேண்டியது மிக மிக எங்க மாண்புமிகு பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் சொன்ன மாதிரி 100% தேவையான ஒரு விஷயம்.